வீரன் அத்தியாயம் 31. இதுபோன்ற கதைகளை கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராணிக்கு உடலில் சோர்வு ஏற்படத் தொடங்கியது. அவள் ஆதித்யானை பார்த்து விசித்திரமாக எண்ணினாள். என்ன இவன், நான் இத்தனை முறை அவனை தாக்கியும் அவன் என் தாக்குதலை தடுத்து கொண்டே இருக்கிறானே தவிர வேறு எதுவும் நடக்க மாட்டேங்குது என்று எண்ணியவள் கை கால் சோர்வடைந்த நிலையில் அவள் மூச்சிறைக்க ஆதித்யாவை பார்த்து, ஆதித்யா, என்னால் இதற்கு மேல் என் சக்தியை பயன்படுத்த முடியாது, என் உடலில் இருக்கும் ஆற்றல் குறைஞ்சிடுச்சு என்றாள். எதிர்ப்புறத்தில் நின்ற ஆதித்யாவும் மூச்சிறைக்க, என்னுடைய உச்ச அழுத்த நிலைக்கு நான் இப்போது வந்துவிட்டேன், இன்னும் 2 அல்லது 3 தாக்குதல் தயவு செய்து பண்ணுங்க என்றான். ஆதித்யா, நீ எதை சாதிக்க என்னிடம் இதை கேட்கிற, எனக்கு ஒன்றும் புரியல என்றாள். நீங்க தயவு செய்து இன்னும் 2 முறையாவது என்னை தாக்குங்க, நான் பிறகு சொல்றேன் என்றான். மீண்டும் ராணி தன் மூச்சை இழுத்து பிடித்தவள் வேகமாக தன் கத்தியை வைத்து ஆதித்யாவை நோக்கி தாக்கத் தொடங்கினாள். இப்போது ஆதித்யாவின் உடலில் சிறிது தங்க ஒளி மின்னுவது போல் அவளுக்கு தெரிந்தது. அதை பார்த்த ராணி ஒரு அடி பின்வாங்கி, என்னாச்சு, என்ன ஆதித்யா என்று மூச்சிறைப்புடன் கேட்டார். ஆதித்யா தனது கையில் இருந்த ஈட்டியை அருகில் குத்தியவன் அப்படியே கீழே அமர்ந்தான். ஆதித்யா அமர்ந்த இடத்தை சுற்றிலும் திடீரென பூமியில் இருந்து ஒரு தங்க நிற சக்கர சக்தி தோன்றியது. அவனை சுற்றிலும் தரையில் அந்த சக்கரம் சுழலத் தொடங்கியது. அதை பார்த்த ராணி அந்த இடத்திலிருந்து வேகமாக வெளியேறியவள், என்ன செய்கிறான், இது என்ன சக்தி என்று அதிர்ச்சியாக ஆதித்யாவை பார்த்தாள். ஏனெனில் இதற்கு முன்பு இதுபோன்ற சக்திகளை அவள் பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை. பல ஆண்டுகளாகவே அவர்களுக்கு வாள் சக்தி, வாள் வெட்டு நுட்பம், இது மட்டுமே இந்நாள் வரை இருக்கும் மக்களுக்கு தெரியும். ஆனால் ஆன்மீக உடல் அமைப்பு மற்றும் ஆன்மீக ஆற்றல் மூலம் செய்யும் சக்திகளை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அனைத்திற்கும் காரணம் அந்த ஒரு சாபம்தான். அந்த சாபத்தினால் இவ்வுலகில் இருக்கும் மனிதர்களின் ஆன்மீக ஆத்மாவின் சக்திகள் பறிக்கப்பட்டு வெறும் உடல் சக்திகளை மட்டுமே பயன்படுத்தி வெளியிடும் வகையில் சாபத்தினால் அடக்கப்பட்டனர். யாராலும் தங்களுடைய ஆன்மீக ஆத்மா சக்தி மற்றும் ஆதித்யாவிடம் இருப்பது போல் ஆன்மீக ஆத்ம கடல் உலகம் என்பது யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் ஆதித்யாவை சுற்றி ஏற்படும் இந்த சக்தி ராணிக்கு விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆதித்யா ராணியுடன் சண்டையிட்டு தனது சக்தியில் அதிகபட்ச இழப்பை ஏற்படுத்தி தனது உடல் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்தான். அந்த அழுத்தமானது மிக அதிகமாக பாதிப்பை அவன் உடலில் ஏற்படுத்தியது. அந்த பாதிப்பை சரிப்படுத்த அவன் உடலில் இருக்கும் மெரிடியன்கள் தானாகவே திறக்கத் தொடங்கியது. இதை உணர்ந்துதான் ஆதித்யா ஆரம்பத்தில் இருந்தே ராணியை பலமாக தாக்க கூறினான். இவனும் அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டான். இப்போது அந்த அழுத்தத்தினால் அவனது 4வது மெரிடியனும் திறக்க இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அதை திறக்கவே தன் ஆன்மீக உடலுக்குள் சென்றவன் உள்ளே இருக்கும் கஜனின் கத்தி நுட்ப ஆற்றலின் ஒரு நுட்ப ஆற்றலை செம்மைப்படுத்த தொடங்கினான். வெளியில் அவன் உடல் தியான நிலையில் இருக்க, அதே நேரம் ஆதித்யா தன் ஆன்ம கடலில் வால் நுட்பத்தை செம்மைப்படுத்த தொடங்கினான். அவன் முன் இருந்த தங்க நிற வால் ஒளி சிறிது சிறிதாக காற்றில் கரைந்து ஆதித்யாவின் தலையைச் சுற்றி உருவங்கள் தோன்ற ஆரம்பித்தது. அந்த உருவங்கள் நுட்பங்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற முத்திரைகளை செய்து காட்டுவது போல் சில சைகைகள் அவனை சுற்றிலும் சுற்றத் தொடங்கியது. பிறகு ஆதித்யாவின் கைகள் தானாகவே அந்த முத்திரைகளை செய்ய தொடங்கின. கண்கள் அமைதியான நிலையில் தன்னை ஒருநிலைப்படுத்தி ஆழ்ந்த தியானத்தில் இருக்க கைகள் அந்த முத்திரைகளை உள்வாங்கி செய்ய தொடங்கியது. கிட்டத்தட்ட 30 நிமிடமானது. அவன் அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள முதல் நுட்பத்திற்கு 11 முத்திரைகள் இருந்தன. 11 வகையான சக்தி வெளிப்படுத்தும் நுட்பம் அது. அதை முழுமையாக கற்று முடித்த ஆதித்யா கடைசியாக கண்களை திறந்தபோது அவன் உடலில் ஏதோ புதிதாக ஒரு பலம் உயர்ந்தது போல் உணர்ந்தார். தச்சகனும் மாருதியும் அவன் முன்னே நின்று ஆன்மக்கடலில் பார்த்து கொண்டிருந்தன. ஆன்மீக ஆத்மா சக்தியின் ரகசியம் வெளியில் நின்ற ராணிக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆனது இவனுக்கு? நான் தாக்கியதில் ஏதேனும் அவன் உடல் பாதிப்பு ஏற்பட்டதா? அவன் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறான்? அவனை சுற்றியும் ஏதேதோ உருவங்கள் தோன்றுகிறதே, என்ன ஆனது என்று அவள் பதட்டமாகவே நின்றாள். அப்போது ஆதித்யா அப்படியே காற்றில் மிதப்பது போல எழுந்து நின்றான். பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவனை சுற்றி சுழன்று கொண்டிருந்த அந்த தங்க நிற வட்டம் அப்படியே காற்றில் கரைந்து மறைந்தது. அதை பார்த்த ராணி ஆச்சரியத்தில் அவனிடம் ஓடி வந்தவள், ஆதித்யா, இப்ப என்ன நடந்துச்சு
என்ன சக்தி அது என்றாள். ஆதித்யா தன் கைகளை இருபுறமும் அசைத்து பார்த்தவன் கை வலிமையை உணர்ந்தான். இது நல்லா இருக்கே, ஆனால் இது ஒரு வால்நுட்ப சக்தி. வால்நுட்பம் மட்டுமில்லாமல் என்னுடைய ஆன்மீக ஆத்மாவின் சக்தியும் உயர்ந்திருக்குன்னு வியப்பாக அவன் பார்த்தான். எப்படியோ நான் அந்த பயிற்சியை முடிச்சிட்டேன் என்றான். என்ன, வால்நுட்ப சக்தியா? வாளே இல்லாமல் எப்படி நீ அதை கற்றுக்கொண்டாய் என்றாள். உடனே ஆதித்யா அவளை பார்த்து, இது வால்நுட்ப ஆன்மீக சக்தி, இதுக்கு வாள் தேவையில்லை, மனவலிமை இருந்தா போதும் என்றார். அதை கேட்டு ராணிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு இத்தனை ஆண்டு பயிற்சிகள் வாள்நுட்ப சக்திகளை பற்றி தெரியும், வாள் ஆன்மாமை பற்றியும் தெரியும். ஆனால் வாளே இல்லாமல் ஒரு வாளை உருவாக்கி அதன் மூலம் ஒரு உண்மையான வாளுடன் போரிட முடியும் என்பதை அவள் இதுவரை கண்டதில்லை. பல ஆண்டுகளாகவே அந்த சக்தியை யாராலும் பயன்படுத்த முடியாததனால் அது யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்ட சக்தியாக இருந்தது. ஆதித்யா திடீரென அதை பயன்படுத்துவதும் ராணிக்கு அது என்னவென்றே புரியவில்லை. ராணி அதிர்ச்சியாக கேட்பதை பார்த்த ஆதித்யா தட்சகனிடம், ஆசிரியரே, நிஜமாகவே ராணிக்கு இதை பத்தி தெரியாதா? வாழான்மீக சக்தின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாத மாதிரி அவ பார்க்கறா என்றார். உடனே தட்சகன், எனக்கும் புரியல, இந்த உலகத்துல இதெல்லாம் என்னென்ன இருந்துச்சு, ஒருவேளை என்று யோசித்த தட்சகன் ஆதித்யாவை பார்த்து, நீ அந்த வரைபடத்தில் பார்த்தாயா? ஒரு வரைபடத்தில் இந்த உலகத்தில் இருந்த மக்களின் ஆன்மாக்களை அந்த சக்தி உறிஞ்சியது என்றார். ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன என்று கேட்க, நீ ஒரு சக்தியை ஆன்மீக சக்தியா மாத்தி வெளியிடணும்னா உனக்கு முக்கியமான ஆன்மா தேவை. அப்படின்னா உன் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆன்மாக்களோட ஆதிக்கம் மிக குறைவு என்றது. என்ன சொல்றீங்க என்று கேட்க, உடனே தட்சகன் தனது நெற்றியில் கைகளை வைத்து ஆதித்யாவின் உடலில் சேர்ந்தது. ஆதித்யாவின் கண்களில் தட்சகனின் பார்வை பதிய, தட்சகன் உடனே ஆன்மீக பார்வை என்று கூறியது. தட்சகனின் கண்களும் ஆதித்யாவின் கண்களும் ஒரு சேர ராணியை பார்த்தனர். அதை பார்த்த தட்சகன், இது ஆன்மீக கட்டு, தெய்வத்தின் உத்தரையோட ராணியோட ஆன்மீக சக்தி இதயத்திலேயே கட்டு வைக்கப்பட்டிருக்கு என்றது. ராணியின் இதயத்தை சுற்றி ஒரு வெள்ளை நிற சங்கிலி போன்ற ஒன்று கட்டி இருப்பதை ஆதித்யாவின் கண்களால் பார்க்க முடிந்தது. பிறகு தட்சகன் ஆதித்யாவிடமிருந்து வெளிவந்தவன், இப்பதான் புரியுது, அந்த சக்தி இந்த உலகத்துல பிறக்க மற்றும் இறக்கும் அனைத்து மக்களோட ஆன்மாக்களையுமே கட்டி வச்சிருக்கு, அதனாலதான் இந்த உலகம் பல இன்னல்களை அனுபவிக்குது என்றது. அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க, அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் என்றாள். ஆதித்யாவுக்கு அதற்கு தட்சகன், உனக்கும் 16 வயது வரைக்கும் இந்த மாதிரி சக்தி இல்லையே, நல்லா நினைச்சு பாரு, யாருக்கும் கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைத்ததுனால தான் உன்னால இப்ப இப்படி இருக்க முடியுது என்றது. ஆதித்யாவிற்கு அப்போதுதான் இவன் சென்ற குகையும் சந்தித்த தட்சகனும் ஞாபகம் வந்தது. இருப்பின் அதற்கு முன் எங்கிருந்தேன் என்பது தெரியாமல் அந்த இடத்தில் ஒரு கருமையான வெற்றிடம் ஞாபகத்தில் இருப்பதை தட்சகன்தான் உணர்ந்தான். உடனே அவன் தட்சகனை பார்த்து, என் ஞாபகத்தில் சிறு பகுதி வெறுமையா இருக்கு, அது என்ன பகுதி, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்றான். ஆதித்யா உடனே தட்சகனை பார்த்து, என்ன என்று தடுமாறியது. ஏனெனில் அந்த ஞாபகம் விதனின் ஞாபகம். அதை அழித்துதான் விதனின் ஆன்மாவை ஆதித்யாவின் உடலுக்குள் கொண்டு வந்திருந்தது தட்சகன். இவ்வுலகில் பிறந்த எவருக்கும் நான் ஆன்மீக ஆன்மா என்பது கிடையாது. அதனால்தான் பூமியிலிருந்து விதனின் ஆன்மாவை பலப்படுத்தி ராஜகுருவின் வாரிசாக மாற்றி அந்த ஆன்மாவை இவ்வுலகிற்கு கொண்டு வந்திருந்தன. தட்சகன் எந்த கூறுவது என்று தெரியாமல், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ அதை பற்றி யோசிக்காதே, நீ இப்போது என்ன செய்ய வேண்டுமோ இது பற்றி யோசி என்று அவன் எண்ணத்தை மாற்றியது. ஒருவேளை விதனின் ஞாபகம் ஆதித்யாவிற்கு வந்துவிட்டால் விதனின் கோபம் ஆதித்யாவின் தற்சமயம் இருக்கும் நிலையை முற்றிலுமாக மாற்றக்கூடும். அதனால் ஆதித்யாவிடம் விதனின் ஞாபகம் வராமல் ஆதித்யாவின் உடலில் இருப்பது விதன் ஆன்மா என்பது ஆதித்யாவுக்கு தெரியக்கூடாது என்று அது எண்ணியது. ஆதித்யா அவன் நின்ற இடத்திலிருந்து அந்த கத்தி உருவத்தை குகையிலிருந்து வெளியில் அனுப்பினான். அது வேகமாக சென்று ஒரு மரத்தில் குத்தி அந்த மரத்தை இரண்டாக வெட்டியது. அதை பார்த்த ராணிக்கு மிகவும் ஆச்சரியம். ராணி தன் கையில் இருந்த ஆயுதத்தை அதுபோல் அனுப்பினார். ஆனால் அது சென்று மரத்தில் குத்தி அப்படியே நின்றது. மீண்டும் ராணி கை நீட்ட அது அவளுக்கு வந்தது. அதை பார்த்த ஆதித்யா ஒரு புன்னகை புரிந்தவன், நீ பயன்படுத்துவது வாளிதய ஆன்மா, நான் பயன்படுத்துவது வாளிதய ஆன்மீக ஆத்ம சக்தி, ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கு என்றான். என்ன வேறுபாடு, எனக்கு தெளிவாக சொல்லு என்றாள் ராணி. மீண்டும் ராணியை பார்த்து, நீ இப்ப இந்த வாளை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு உனக்கு ஆன்மீக சக்தியும் மனதோடு இணைந்த வாழ்நுட்பமோ தெரிஞ்சா போதும். ஆனா அதுவே வாள் இல்லாம வாள் உருவத்துல உன்னோட சக்தியை வலுப்படுத்தி அங்க அனுப்பணும்னா உனக்கு ஆத்மீக சக்தி அதிக அளவில் இருக்கணும். ஒரு வாளை நிலைநிறுத்தி அதை கட்டுப்படுத்தும் அளவிற்கு உனக்கு ஆத்ம சக்தியும் ஆன்மீக இதய நுட்பமும் இருக்கணும் என்றான்.
அப்படின்னா என்கிட்ட இப்ப ஆத்ம சக்தி இல்லைன்னு சொல்றியா என்றாள். குகையில பார்த்தோம்ல, அந்த சித்திரத்துல அந்த சக்தி வாய்ந்த உருவம் இந்த பூமியில இருந்தவங்க கிட்ட இருந்து என்ன போன்று பிரிச்சு எடுத்துச்சு என்றான். அதை கேட்ட ராணிக்கு முகம் சிவந்தது. அவள் ஒரு பயங்கர உணர்வுடன், ஆத்மா, ஆன்மீக ஆத்மா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆத்மசக்தி இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த உலகத்தில் இருந்தவங்க கிட்ட இருந்து அதை பிரிச்சு எடுத்துச்சா என்றாள். இருக்கலாம், ஆனா எனக்கு எதனால அது நடந்துச்சுன்னு முழுமையா தெரியல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த உலகத்துல இல்லாத ஒன்று என்னிடம் இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறது இந்த உலகத்துல யாரிடமும் இல்லை. அதுதான் ஆத்மா என்றான். அதை கேட்ட ராணி, இதை எனக்கு சொல்லித்தர முடியுமா? இதை என்னால கத்துக்க முடியுமா என்றது. உடனே ஆதித்யா யோசனையாக தச்சகனிடம், இது அவளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்றான். அதற்கு தச்சகன் தனது புத்தக மடல்களை திருப்பி எதையோ தேடியது. அதை பார்த்த ஆதித்யா, என்ன, நான் கேட்பதற்கு பதில் கூறுங்கள் ஆசிரியரே என்றான். சற்று பொறு என்று கூறிய தச்சகன் எதையோ தேடி ஒரு வெள்ளி நிற மடலை எடுத்து தூசு தட்டுவது போல் தட்டி ஆதித்யாவிடம் தூக்கி எறிந்தது. அதை பார்த்த ஆதித்யா, இதுதான் ஆத்மாவை எழுப்பும் நுட்பம், இதை வேணா பயன்படுத்தி பாரு என்றது. எனக்கு புரியல, இதை பயன்படுத்தினா அந்த தெய்வீக சக்தி கொடுத்த சாபத்தை போக்க முடியுமா என்றான் ஆதித்யா. அதற்கு தச்சகன், இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இதை பயன்படுத்தி ராணியோட இதயத்தில் இருக்கும் ஆத்மாவை தூண்ட முடியும். அதுக்கப்புறம் அவளோட மன உறுதியும் ஆத்ம சக்தியும் ஒன்று சேர்ந்து உறுதியோடு போராடி அது வேதான் வெளியில வரணும். ஆனா ஆத்மாவின் ஆன்மீக சக்தி வெளிச்சிடுச்சுனாலே அதனால சில ஆன்மீக ஆத்ம சக்திகளை கட்டுப்படுத்தும் திறன் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களோட பயிற்சியும் முயற்சியும் எந்த அளவுல இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஆன்மீக ஆத்மாவை வலுப்படுத்த முடியும் என்றது. இதனால ராணிக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றான் ஆதித்யா. அதுக்கு ஆத்மா இல்லாத அந்த பொண்ணுக்கு இதை பயன்படுத்தினா ஒருவேளை ஆத்மா இறந்து போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இறந்த நிலையில் இருக்கும் ஆத்மாவை எழுப்பத்தான் நினைக்கிறேன். இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நீ ராணியின் ஆன்மாவை எழுப்பும்போது ஒன்று அந்த ஆன்மா எழும், இல்லை இயலாம அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். இதனால ராணியின் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என்றது. உடனே ஆதித்யா அந்த வெள்ளி மடலை பிரித்து அதில் இருக்கும் செய்முறைகளை படிக்கத் தொடங்கினான். அவன் படிக்க படிக்க எதிர்ப்புறத்தில் தச்சகன் அதை செய்து காட்டியது. இப்படி செய்யணும் என்று அவனுக்கு அதை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஆதித்யா பேசிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் தியான நிலைக்கு சென்று அதை கவனித்த ராணி, தற்சமயம் அவள் எந்த ஒரு சந்தேகமும் அடையவில்லை. ஏனெனில் ஆதித்யாவிடம் இப்போது ஆன்மீக ஆத்மாவுடன் இருப்பது அவளுக்கு தெரிந்தது. அதனால்தான் அவன் அடிக்கடி இதுபோல் ஆத்ம உடலுக்குள் செல்கிறான் என்பதை அவள் இப்போது புரிந்து கொண்டாள்.